ஸ்டூடண்ட் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அதுக்கு வந்து விதண்டவா பேசுறான்னு சொல்லக்கூடாது. ஒரு வாத்தியார் வந்து இல்லைங்க. எல்லா நீங்க கேள்வியும் நீங்க ஏத்துக்கணும். கேட்கறது தப்பு இல்ல. நான் சொல்றேன். அதுக்கு தான் பதில் சொல்றேன். சர்க்கரை பாகு கூட குடுத்து வளர்த்தலாம். ஆ, என்ன? நம்மளுக்கு ஆ. காசு வந்து செலவு கணக்கு போட்டு பாருங்க. சர்க்கரைய வந்து கரைச்சு தண்ணீல குடுத்தீங்கன்னா கூட உயிரோட இருக்கு. ஆனா, நம்மளுக்கு செலவு கணக்கு போட்டு பாருங்க. நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கக்கூடியதே இது பண்ணலாம். பொதுமக்களுக்கு வந்து எனக்குன்னு இடம் இருக்குது. நான் கொஞ்சம் பூச்செடி இது மாரி போடலாம். அப்படின்னு ஆசைப்படுறோங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது இப்ப பயனுள்ள இந்த தகவல். ஒரு வேப்ப மரம் இருந்தாச்சு வளர்க்கலாமா? வேப்ப மரம் இருந்தா வளர்க்கலாமா? வேப்பம்பூவுக்கு வேப்பந்தேனுன்னே தனியா விக்கிறது இருக்குதுங்க. அது எல்லா பக்கமும் கிடைக்காது. அந்த மாதிரி ஹலோ. கேக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப இந்த மொத தேனீ வளர்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி கேக்குதுங்களா? குச்சியில புடிச்சு வளர்க்குறீங்களா? எப்படி வளர்க்கறது? பெட்டி அதுக்குன்னு இருக்குதுங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் என்னோடதுல போடுறேன். உங்களுதுல என்ன ஷேர் பண்ணுறோம்னீங்கன்னா பண்ணுங்க. அதாவது கமெண்டா நம்ம ஷேர் பண்ணலாம்ல, ரீமிக்ஸ் பண்ணி போடுங்க. தேனியோட பெட்டி நான் ஒரு நாள் போடுறேன். என்கிட்ட நாங்கள் இன்னும் பண்ணல. தேனி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயி வளர்த்தணுங்க. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 60% மேலே மகரந்த சேர்க்கை அதனால தான் கிடைக்கிது. காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு காரணம் அடிப்படை வந்து தேனி தான். ஜெயராஜ் சகோ, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, தேனி வந்து ஒரு பூவில் இருந்து தேனை சேகரிக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் நம்ம பொதுவான மக்கள் நினைப்போம். ஆனால் இந்த தேன் வந்து போய் உட்காந்து அந்த இதிலிருந்து மகரந்தத்தை சேர்த்து இன்னொரு பூவுக்கு கொண்டு போகும். அதனால மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தான் பூ வந்து காயாகிறது. அதனால வந்து கண்டிப்பாக தேனி வந்து இப்போ அழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க சொல்லப்போனால். கண்டிப்பாக அதனால வளர்த்தணும் எல்லாரும். அப்ப இந்த பெட்டி வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஸ்டார்டிங்? அதிகபட்சம் 2000 வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு தெரியல. இதில் வந்து யூனியனில் பல பக்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூனியனில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வருஷம். அதாவது ஒரு விவசாயிக்கு 2 பெட்டிங்கிற விகிதம் கிராமத்துக்கு 10 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. இப்ப இதை வளர்க்கும் போது கடிக்காதா? தேன் கடிக்காதா? அதாவது நீங்கள் கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கும். கடிக்காதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு கூற்று. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம அதை நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அதை இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம பிடிச்சி டக்குன்னு சேர் ஆட்டையில் நம்மளுக்கு குலுங்குறோம்ல, அதே இது பஸ்ஸில் மூமெண்ட்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஷேக் ஆகிறது தெரியுதா? நம்ம மூமெண்ட்டில் இருக்கையில் தெரியறதில்ல. அது மாதிரி மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து அதுக்கு தொல்லை இல்லாத அளவுக்கு ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த தேனி நம்மளை தொல்லை பண்ணாது. அதே மாதிரி பாடி ஸ்மெல்லிங் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து அந்த வாசத்தை வந்து உட்கொள்ளும் வாசத்தை வச்சு தான் எதிரி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கு. அதனால் போகையில் கண்டிப்பாக வந்து நம்ம காட்டில் வேலை செஞ்சுட்டு போகிறதுனால நான் பொழுதோடு என்னைய துரத்துனதே அதனால தான். வியர்வையோட ஸ்மெல் அதுக்கு தெரியும், நாற்றம். அந்த நாற்றத்தை வச்சு தான் ஒரு எதிரி வர்றா வரலின்னு அது கண்டுபிடிக்கும். புரியுதுங்களா ப்ரோ? அதனால் நம்ம நல்லாவே முதல்ல புரியுது. அதே மாதிரி காலையில் ஒரு 9 to 11க்குள்ளே சாரி 8 to 10க்குள்ளே எடுக்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து இந்த தேன் சேகரிக்கிறதுக்காக வெளியே போயிடும். 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இது கூட்டில் இருக்கிற தேன் வந்து தேனீக்கள் வந்து வெளியே போய் ஆமாம் ப்ரோ, ஜெயராஜ் ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் கொத்தாதுங்கிறது கரெக்டு. ஆனால் நம்ம தேன் எடுக்கணும்ல, அப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணித்தான் ஆகணும். அது வந்து அதுக்கு வந்து ஒன்றும் நோகாமல் பண்ணணும். அதாவது ஊசி உடையில் குழந்தைகளுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அடம் பிடிக்குது இல்லை, அது பெயின் வந்து சின்ன வலி தான், ஒரு எறும்பு கடிக்கிற வலி தான். ஆனால் அந்த வலியை ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கிறவங்க தானே அதுக்கு தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால அந்த இதை அப்ப வந்து கடி வாங்கவும் பழகிட்டு தான் செய்யணும். கடிக்கும். கடிக்கும் ப்ரோ. கடிச்சதுன்னா அந்த தேனி தெரிஞ்சு அது கொத்தத்தான் செய்யும். ஏன்னா அதோட உழைப்பத்தான் நம்ம திருடுறோம். ஓகேங்களா?